இங்கே பாருங்கள், இந்த அக்கா முட்டையை வச்சு என்னமோ செய்கிறாங்க. அழகாக முட்டையெல்லாம் உடச்சி ஒரு பெரிய கடாயை வச்சு அதில் ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இவ்வளோ முட்டையை வச்சு என்னதான் செய்ய போகிறாங்கன்னு தெரில. பைட்ரு மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து அதை வந்து ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே நல்லா ஷஃபிள் பண்ணுறாங்க. என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. நல்லா ஷஃபிள் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனாலுமே நல்லா பைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக பண்ணி எடுத்துட்டாங்க. அதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டாங்க. எதுக்கு 2 பாத்திரத்தில் ஊற்றுறாங்கன்னு தெரில. என்னங்க பனவலை கிள்ளி அதெல்லாம் போடுறாங்க. என்ன பாலை என்ன கருமன்னு தெரில. எதத்துக்கு ஊற்றுறாங்க. சர்க்கரையை போடுறாங்க. நல்லா பசிறாங்க. நொழப்புறாங்க. என்ன ஒன்று கையில் கவர் போட்டிருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை எடுத்து வடி கட்டுறாங்க. எதுக்கு வடி கட்டுறாங்கன்னு தெரில. நல்லா வச்சு வடி கட்டிட்டு பசிஞ்சு எடுக்கிறாங்க. அங்கே பசிஞ்சு அதை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாங்க. அநேகமாக புட்டிங் கேக் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் என்ன தான் செய்கிறாங்க. ஒரு கடாயை வச்சுட்டாங்க. அதில் தண்ணியை ஊற்றிட்டாங்க. அதில் மறுபடியும் தண்ணியை ஊற்றுறாங்க. எடுத்துன்னு போய் அதை வச்சுட்டாங்க. ஆமாங்க, புட்டிங் கேக் தான் நினைக்கிறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன பூண்டை தனித்தனியாக உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டாங்க. வெங்காயத்தை அரை எடுத்தாங்க. நறுக்குன்னு நறுக்கிக்கிட்டே இருக்காங்க. தனியாக எண்ணெயை வச்சு ஆம்லெட் போடுறாங்களாங்க. என்னங்க பண்ணுறாங்க. முட்டை கோஜா செய்கிறாங்க போல் இருக்கு. போட்டு அதை தனியாக தட்டில் மாற்றிக்கினாங்க. மறுபடியும் என்னங்க ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா பன்னிக்கறியான்னு தெரில. என்னத்தையோ ஒன்று போட்டு அந்த ஆம்லெட் அதில் ஊற்றி அது ரத்தமாக சோயா சாஸான்னு தெரியல. போட்டு மொத்தமாக ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக நூடுல்ஸு அந்த வெங்காயத்தாரை எடுத்து போட்டு கலக்கிட்டாங்க. இது என்ன டிஷ்ஷுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு தட்டில் மாற்றிட்டாங்க. எங்கே பாருங்கள், புட்டிங் கேக் ரெடி ஆகிடுச்சு. புட்டிங் கேக்கா இல்லை மாட்டுப்பால் சீம்பாலில் செஞ்ச கடும்பான்னு தெரியல. பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. அதை வெட்டுன்னு வெட்டுறாங்க. வெட்டி பீஸாக எடுக்கிறாங்க. 2 பீஸ் தண்ணியாக வந்துருச்சு. ஷேர்ஸ் பண்ணி தண்ணியை குடிச்சிட்டு ஃபைனலாக அது என்ன சோறா என்னன்னு தெரிலங்க. சோத்தில் கேக்கை போட்டு ஒன்றா பசிஞ்சு சாப்பிட்றாங்க. அவங்க லைஃப்பை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. பண்ணட்டும். நல்லா சாப்பிட்றாங்க. திருப்தியாக சாப்பிட்றாங்க. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா.